நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 8. கருவறை வாசலில் ஸ்ரீதேவி குட்டியை பார்த்து குமார் அதிர்ந்த அதே நேரம் அவர் வேலை செய்யும் கல்லூரியில் மற்றொரு சம்பவம் நடந்தது. குமாருக்கு பதிலாக பாடம் நடத்த கோபிநாத் என்ற ஆசிரியர் கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்தார். அன்றைய பாடம் மனித உடம்பில் உள்ள எலும்புகளை பற்றியதாக இருந்தது. யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க, லேப்ல இருக்கிற எலும்புக்கூட்டை எடுத்துட்டு வரலாம் என்றார் கோபிநாதன். பிரதீப் என்ற மாணவன் கோபிநாத்துடன் வந்தான். இருவரும் லேபுக்கு சென்றனர். அவர்கள் எலும்புக்கூட்டை எடுப்பதற்காக உள்ளே நுழைந்தனர். கண்ணாடி பெட்டியை பார்த்தார் கோபி. அது காலியாக இருந்தது. எலும்புக்கூட்டை காணோமே. அவர்கள் லேபரட்டரியில் அங்கும் இங்கும் தேடினர். ஒருவேளை வேறு யாராவது அவங்க கிளாஸ் ரூமுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களா? தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார் கோபிநாதன். அந்த நேரம் அட்டெண்டர் பாஸ்கரன் அந்த பக்கமாக வந்தான். அவனிடமும் கேட்டார் கோபி. ஒருவேளை குமார் சார் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்காரோ என்னவோ சொல்லிவிட்டு பாஸ்கரனும் அவர்களோடு சேர்ந்து தேடத் தொடங்கினார். குமார் வழக்கமாக படுக்கும் கட்டிலின் கீழே கூட பார்த்தார்கள். ஆனால் எலும்புக்கூடு எங்குமே இல்லை. சார், இங்க இருக்குது எலும்புக்கூடு! திடீரென்று பிரதீப்பின் குரல் கேட்டது. உடனே கோபிநாத்தும் பாஸ்கரனும் அவன் குரல் வந்த பகுதிக்கு விரைந்தனர். இதோ பாருங்க சார், எலும்புக்கூடு இந்த பைக்குள்ள கிடக்குது. பிரதீப் கையில் ஒரு கோணிப்பையை காட்டினான். எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க என்று கேட்ட கோபிநாத் கோணியை வாங்கி வாய்ப்பகுதியை பிரித்து எலும்புக்கூட்டை வெளியே எடுத்தார். அட, மண்டையோட்டையே காணோமே! கோபிநாத் ஆச்சரியப்பட்டார். மதியம் தாண்டுவதற்குள் எலும்புக்கூட்டின் மண்டையோடு காணாமல் போன செய்தி கல்லூரி முழுவதும் பரவியது. அன்றைய மாலை பத்திரிகை ஒன்றிலும் இந்த செய்தி சிறியதாக இடம்பெற்றிருந்தது. கண்ணாடி கூண்டுக்குள் இருந்த மண்டையோடு மாயம். கல்லூரி லேபரட்டரியில் பரபரப்பு. அதே நேரம் நகரின் மற்றொரு பகுதியில் இருந்த கல்லூரியின் லேபரட்டரியிலும் ஏறத்தாழ இதே போல ஒரு சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. இந்த கல்லூரிக்குத்தான் சௌபர்ணிகாவோடு நள்ளிரவில் வந்தார் குமார். அங்கேயொரு லெக்சரர் எலும்புக்கூட்டை தேடிய போது மண்டையோடு மட்டுமே இருந்தது. செய்தியை கேள்விப்பட்ட பிரின்சிபால் வாட்ச்மேனை வரவழைத்து விசாரித்தார். தனக்கு தெரியாமல் யாரும் எலும்புக்கூட்டை வெளியே எடுத்துச் செல்ல வாய்ப்பே இல்லை என்று அந்த வாட்ச்மேன் சத்தியம் செய்தார். நீ சொல்றத பார்த்தா ஆச்சரியமாத்தான் இருக்கு. அதை யாரையா இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா கடத்திட்டு போயிருப்பாங்க? பிரின்சிபல் இன்னும் சந்தேகம் தீராமல் கேட்டார். அப்போது மாணவர் ஒருவர் மாலை பத்திரிகையுடன் பிரின்சிபாலின் அறைக்குள் நுழைந்தார். பேப்பர் செய்தியை பார்த்த பிரின்சிபால், அந்த காலேஜில் இருக்கிற எலும்புக்கூட்டில் மண்டையோடு மட்டும் காணோமாம். நம்ம கிட்ட வெறும் மண்டையோடு தான் இருக்குது. எதுக்கும் நாம ஒரு தடவை அங்க போய் செக் பண்ணிட்டு வரலாமா என்றார். உடனே ஜுவாலஜி லெக்சரர் ஜான் சர்க்காரியாவை அழைத்து வரச் சொன்னார். பிரின்சிபல் சொல்வதை கேட்ட ஜான் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். அந்த எலும்புக்கூட்டை பார்த்தா நம்முடையது தானான்னு எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் என்றார். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க என்றார் பிரின்சிபல். நம்ம லேப்ல வச்சிருந்த எலும்புக்கூட்டோட வலது கால் எலும்பு லேசா விரிசல் விட்டிருக்கும். அதை வச்சு சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா நீங்களே ஒரு நடை போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன், பிரின்சிபல் ஆர்வத்தோடு கூறினார். ஜான் சர்க்காரியா உடனே தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு குமார் பணிபுரியும் காலேஜை நோக்கி புறப்பட்டார். அந்த கல்லூரி முதல்வரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். அவர் ஜான் சர்க்காரியாவை லேபுக்குள் அழைத்துச் சென்று தலையில்லாத எலும்புக்கூட்டை காட்டினார். ஜான் சர்க்காரியா தன்னுடைய காலேஜில் இருந்த மண்டையோட்டு கையோடு கொண்டு வந்திருந்தார். முதலில் கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த எலும்புக்கூட்டின் கால் பகுதியை பரிசோதித்தார். அதில் எந்தவிதமான விரிசலும் இல்லை. சார், இது எங்க காலேஜில் இருந்து திருடு போன எலும்புக்கூடு இல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் ஜான். என்ன சந்தேகம் சொல்லுங்க? சார், எங்ககிட்ட இருக்கிற மண்டையோடு ஆணினுடையது, உங்ககிட்ட இருக்கிற எலும்புக்கூடும் ஆணினுடையதுதான். ரெண்டும் ஒரே ஆளாத்தான் இருக்கணும்னு தோணுது என்று கூறிய சர்க்காரியா தன்னிடமிருந்த மண்டையோட்டை அந்த எலும்புக்கூட்டில் பொருத்தி பார்த்தார். மண்டையோட்டின் இடதுபுறம் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. ஏற்கனவே அங்கிருந்த எலும்புக்கூட்டின் தோள்பட்டை எலும்பிலும் அதே போன்ற விரிசல் இருந்தது. அந்த இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்தி போகிற மாதிரி பார்வைக்கு தெரிந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், சரிதானான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார் என்றார் ஜான். அதை எப்படி சோதிச்சு பார்க்கறது? பிரின்சிபல் கேட்டார். ஃபாரன்சிக் ஆளுங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அங்க என்னோட நண்பர் ஒருத்தர் முரளின்னு பேர். அவரை கூப்பிட்டு கேட்டா உண்மை சுடும். கூட்டிட்டு வரலாமா சார்? ஜான் கேட்டார். எதுக்கு சார் நாம இந்த மாதிரி தலைவலியெல்லாம் இழுத்து போட்டுக்கணும்? பத்திரிகைக்காரங்களுக்கு தெரிஞ்சா பரபரப்பா எழுதிடுவாங்க. பிரின்சிபாலுக்கு ஜானினுடைய ஐடியாவில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை. நீங்க குழப்பிக்காதீங்க சார். நான் சொன்ன கோணத்தில் யோசிச்சு பாருங்க. உங்க காலேஜ் லேப்ல இருந்து ஒரு மண்டையோடு காணாம போகுது. அதே நேரம் எங்க காலேஜ் எலும்புக்கூட்டோட மண்டையோட்டை தவிர மற்றதெல்லாம் காணாம போகுது. காணாமல் போன பகுதிகள் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அதைவிட ஆச்சரியம், மிஞ்சி இருக்கிற ரெண்டையும் ஒன்று சேர்த்தா பொருந்தி போகுது. இந்த சம்பவம் ஏதோ திகில் படத்துல வர்ற மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்த்தா விபரீதமா ஏதோ நடக்க போறதோன்னு தோணுது.
அந்த விபரீதத்தோட ஆரம்பம்தான் இந்த சம்பவம்னு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது. ஜான் சர்க்காரியா பிரமிப்பு மாறாமல் கூறினார். பிரின்சிபல் குழம்பினார். இந்த பரிசோதனை அவசியம்னா உங்க விருப்பப்படியே செய்யுங்க என்றார் அரை மனதுடன். அத்தியாயம் 9 அடுத்த பதிவில்.